الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وبارك وسلم عليه. السلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر
الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. மஸ்ஜிதில் தாராளமாக இடம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தொழுகைக்கு இடம் பிடித்தவாறு அமர்ந்துக்கோங்க. பின்னால் வரக்கூடியவங்களுக்கும் லேசாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين نبينا وحبيبنا وقرة أعيننا محمد بن عبد الله عليه وآله وأصحابه أفضل الصلاة وأتم التسليم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والذين كفروا أولياؤهم الطاغوت يخرجونهم من النور إلى الظلمات أولئك أصحاب النار هم فيها خالدون صدق الله العليم. புகழுடையவன் ஏகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். மனிதர்களாகிய நாங்கள் ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்து சுவனத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் எமது வெற்றிக்காக தியாகம் செய்த எமது உயிர்மினிய ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணுதலுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான முஃமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் சலாமும் சொல்வானா. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் கடமையை நிறைவேற்றி பொருத்தம் பெறுவதற்காக அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, நல்லடியார்களே, எங்களுடைய வெற்றி தோல்வியின் விவகாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு வழிபட்டு நடப்பதிலே வைத்திருக்கின்றான். எதனை ஏவிருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்குமாறும் விலக்கியவற்றிலிருந்து சம்பூர்ணமாக தவிர்ந்து நடக்குமாறும் முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனுடைய முயற்சிகளை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய முயற்சியை கியாமத்து நாளில் என்னவென்று கண்டு கொள்வீர்கள். மனிதன் பல விதத்தில் தன்னை அழிக்கிறான் அல்லது வாழ வைத்துக் கொள்கிறான். அவனுடைய வாழ்க்கையின் உண்மையான பகுதி நாள மறுமையில் தான் ஏற்படும். அது நிரந்தரமானது. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை யார் வாழ்க்கை என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் அறிவினர்களே சேர்ந்து விடுவார்கள். அல்லாஹ் அடியானை படைத்தது அவனை இபாதத் செய்வதற்காக. ஹதீஸே குதிசியிலே குறிப்பிடுகின்றான். ஹஸ்ஸனஹு திர்மிதி இமாம் அவர்கள் இந்த ஹதீஸை ஹசன் என்று சொல்கின்றார்கள். இமாம் அல்பானி அவர்கள் சஹீஹான ஹதீஸ் என்கிறார்கள். யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, தஃபர்ரத் லி இபாதத்தி, என்னுடைய இபாதத்துக்காக என்னை வணங்குவதற்காக உன்னுடைய காலத்தை நேரத்தை ஒதுக்கிக்கொள். நீ செய்யக்கூடிய தொழிலுக்குள்ளேயும் உன்னுடைய வணக்கம் இருக்கிறது.
உன்னுடைய நடை பாதையிலும் வணக்கம் இருக்கிறது. மஸ்ஜிதுக்குள்ள மட்டும் அல்ல, உன்னுடைய வீட்டுக்குள்ள மட்டுமல்ல, கொடுக்கல் வாங்கல்லையும் அல்லாஹ் வணக்கத்தை வைத்தான். அதனை விளங்கி செயல்படக்கூடியவர் தான் அல்லாஹ்வுடைய இபாதத்தை சீரான முறையிலே செய்தவர். குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்காக, கழிப்பதற்காக, இன்பங்களை மேற்கொள்வதற்காக, பிள்ளைகளை பெற்றுவிட்டு நாம் குடும்பம் உடையவர்கள் என்று சொல்வதற்காக அல்ல. அதிலையும் அல்லாஹ்வுடைய பிரஸ்தாபம் நிலவ வேண்டும். அதற்கு நீ கூலி பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய இபாதத்துக்கு என்று உன்னுடைய காலத்தை ஒதுக்கு. இன்று அதிகமானவர்கள் தன்னுடைய துனியாவை நோக்கமாக கொண்டு அல்லாஹ்வை சம்பூர்ணமாக மறந்து வாழ்கிறார்கள். இவர்கள் மறதியாளர்கள். அவர்களை அல்லாஹ் பிற்படுத்துகிறான், அவர்களுக்கு நலவுகளையும் செய்கின்றான். என்றாலும் அவர்கள் தன்னை திருத்திக் கொள்ள தயார் இல்லை. அல்லாஹ் எனக்கு செய்யக்கூடிய நலவுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்ற சிந்தனையும் இல்லை. இவர்கள் மறதியாளர்கள். வலா யஹ்ஸபனல்லாஹ அம்மா யஅமலுல் லாலிமூன். இந்த அநியாயக்காரர்கள் செய்யக்கூடியதை அல்லாஹ் பார்த்து மறதியில் இருக்கிறான் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். உங்களை ஒரு பயங்கரமான கியாமத்து நாள் வரைக்கும் பிற்படுத்தப்படுகின்றது, ஏமாந்து விடாதீர்கள் என்கிறார். இன்னும் சிலர் அவர்கள் இபாதத்துக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்குவார்கள். உலகம் அவர்களிடத்துல குவிழ்ந்தாலும் சரி, உலகம் அவர்களை நாலா புறத்தில இருந்தும் ரவுண்ட் அப் பண்ணினாலும் சரி, அவர்கள் இபாதத்துக்கென்று நேரத்தை ஒதுக்குவார்கள். அசான் கேட்டதும் கடையை பூட்டிவிட்டாவது பள்ளிக்கு வருவார்கள். திலாவத்துக்கென்று நேரத்தை ஒதுக்குவார்கள். மற்றும் சிலர் அவர்கள் இபாதத்துக்கு தன்னுடைய நேரத்தை ஒதுக்குவதற்கு பதிலாக தாமதித்து அதனை செய்வார்கள். மம்பத்தா பிஹி அமலு லம் யஸ்ரா பிஹி நஸபு. யாருடைய அமல் தாமதமாகுமோ கியாமத்து நாள் அன்று அவருடைய வம்சாவளி கூட, அவருடைய குலங்கள் கூட, அவருடைய பிள்ளைகள் கூட பிரயோஜனம் அளிக்க மாட்டாது. பிள்ளைகள் எவ்வளவு நலவு செய்திருந்தாலும் கூட பெற்றோர்களுக்கு அதன் ஊடாக எந்த பிரதிபலனும் உண்டாகாது என்கிறதனையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்ததனால தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய ஹதீஸை குதிஸை எடுத்து வைத்தார்கள். ஆதமுடைய மகனே, உன்னுடைய ரப்பை இபாதத் செய்வதற்காக நேரத்தை ஒதுக்கிக் கொள். இதனால் அம்ல சதுரக கினன், உன்னுடைய உள்ளத்தை நான் செல்வத்தால் நிரப்புவேன். இன்று பெரும் கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பணியாளர்கள் இருக்கிறார்கள், அவருடைய பொருள்களுக்கு ஏற்ப எல்லா விதமான வசதிகளும் அவர்களுக்கு இருக்கிறது. உலகத்தில் எந்த சிரமமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். என்றாலும் உள்ளத்துல அல்லாஹ் போதும் என்ற தன்மையை போட்டிருக்க மாட்டான். இவர்களை போன்ற பரம ஏழைகள் யாருமே கிடையாது என்கிறதனை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்று பல கோடிகள் எண்ண முடியாமல் இருக்கும். என்றாலும் உள்ளத்துல ஒரு விதமான வெறுப்பும், உள்ளத்துல நிம்மதியற்ற தன்மையும், அந்த செல்வத்தினால் அவருக்கு அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமையும் ஏற்பட்டிருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருடைய உள்ளத்தை செல்வந்தனாக ஆக்கினானோ அவர்களை போன்ற பாக்கியவான்கள் யாருமே கிடையாது. இதனால் முதலாவது நீ இபாதத்துக்காக காலங்கள் நேரங்களை ஒதுக்குவதனால் நான் தரக்கூடிய வெகுமதியில் முதன்மையானது உன்னுடைய உள்ளத்தை செல்வம் என்ற சீமான் தனத்தால் நிரப்புவேன். உள்ளத்தை மட்டும் நிரப்பிட்டு சும்மா இருக்க மாட்டேன், உன்னுடைய வறுமையையும் நான் அடைப்பேன் என்று சொல்றான். இங்கே அசுத்து என்ற வார்த்தை அது நீக்குவேன் என்றல்ல, மாற்றமாக அல்லாஹ் அடைப்பேன் என்கிறான். அதனுடைய வாசலையே திறக்க மாட்டேன். நீ அப்படி செய்யவில்லை என்றால் நான் மலத்து எதைக்க சுகுலன், உன்னுடைய இரண்டு கையையும் பெரும் சோழியில போட்டு விடுவேன். உனக்கு நேரம் என்பது மார்க்கத்துக்காக கொடுக்கிறது மலை பிரட்டுவதை விடவும் கடினமானதாக இருக்கும். வலா அசுத்து ஃபக்ரக், உன்னுடைய வறுமையையும் நான் அடைக்க மாட்டேன் என்கிறார். இந்த ஹதீஸுக்கு இன்னும் ஒரு ஹதீஸ் விளக்கமாக இருக்கிறது. சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
மன் கான ஹம்முஹுல் ஆஹிரா, யாருடைய கவலை ஆஹிராவாக இருக்குமோ, துனியாவுல ஈடுபட்டாலும் ஆஹிரத்துடைய கவலை உள்ளத்துல நிரம்பி இருக்க வேண்டும். துனியா எங்களுடைய பின்னால் ஓடி வந்தாலும், பாதங்களை அது முத்தமிட்டாலும், எங்களுடைய கவலை அதனை பெருக்குவது அல்ல. மாற்றமாக எங்களுடைய முன்னோர்களுடைய உள்ளத்துல அந்த உலகம் எப்படி இருந்ததோ அதே போன்று இருக்க வேண்டும். அவர்களும் உலகத்தை அனுபவித்தார்கள், அவர்களும் உலகத்திலே வாழ்ந்தார்கள். நாம் அனுபவிக்காததை அவர்கள் ஆனந்தமாக கழித்தார்கள். நாம் அதனை எண்ணிக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு துனியாவை அனுபவித்தவர்கள் அவர்கள் தான் என்றானார்கள். அவர்கள் என்றாலும் அதனுடன் முஆமலா, அதனுடன் கொடுக்கல் வாங்கல் எப்படி செய்தார்கள் என்பதனை நானும் நீங்களும் சிந்திப்போம் என்றால் அது உள்ளத்திலே தாங்கி இருக்கவில்லை. பறிக்கப்பட்டாலும் கூட அவர்களுடைய அல்லாஹ்வுடன் இருக்கும் தொடர்பு மாறமாட்டாது. கொடுக்கப்பட்டாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கடமையில குறைவு இருக்க மாட்டாது. இவர்கள் தான் ஆகிராவுடையவர்கள். அல்லாஹ் சிலர்களுடைய பறித்து சோதித்தான், சிலர்களுக்கு கொடுத்து சோதித்தான். மக்களுடைய அனைத்து சஹாபாக்களையும் அல்லாஹ் பறித்து சோதித்தான். மதீனாவுடைய அனைத்து சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் கொடுத்து சோதித்தான். என்றாலும் அவர்களுடைய நிலைமைகள் மாற இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை வைத்தே குர்ஆனை நிரப்பினான். எந்த ஆயத்தை ஓதினாலும் ஒரு சஹாபியுடைய பேர் அங்கே உச்சரிக்கப்பட்டிருக்கும். குர்ஆன்ல தெளிவாக கூறாவிட்டாலும் கூட அதனை அறிந்தவர்கள் இந்த சஹாபியுடைய விடயத்துல, இந்த சஹாபாக்களுடைய கூட்டத்தின் விடயத்துல தான் இந்த ஆயத்துகள் இறங்கியது என்கிறதனை உணர்ந்து கொள்வார்கள். இதனால தான் உன்னுடைய கவலையை ஆகிராவுடைய கவலையாக ஆக்கு. அம்லா சதுரக்க கினன், உன்னுடைய உள்ளத்தை நான் செல்வத்தால் நிரப்புவேன். ஜஅலல்லாஹு கினாஹு ஃபீ ஐனைஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபீ கல்பிஹி, அவனுடைய உள்ளத்துல அந்த கினா என்ற செல்வ நிலைமையை ஏற்படுத்துவான். மேலும் வஜமஅலஹு ஷம்லஹு, பிரிந்து கிடைக்கக்கூடிய சிதறி கிடக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். குடும்ப வாழ்க்கையில இன்றைக்கு பலருக்கு ஏராளமான பிரச்சனைகள். எந்த காரணத்தை கொண்டும் மனைவியை தேற்ற முடியலையே என்று அங்கலாய்க்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர். எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய கணவன் எனக்கு இணைகிறான் இல்ல என்று கவலைப்படக்கூடிய மனைவிமார்கள் ஏராளம் இருக்கிறார்கள். பிள்ளைகள் ஊடாக சிந்தனைகளை வளர்த்தார்கள், கனவுகள் கண்டார்கள், காணல் நீராக மாறி போயிருக்குது. எத்தனையோ பேர் அங்கலாய்க்கிறார்கள். காரணம் என்ன? முழு கவலையும் துனியாவுடைய கவலையாக மாறியது. ஆகிராவின் பக்கம் சிந்தனை செலுத்த முடியவில்லை. அதனால தன்னுடைய மனைவிடத்தில் இல்லாதொன்று மாற்றான் பெண்ணிடத்தில் இருக்கும் என்று நினைத்தான். இறுதியிலே மனோ இச்சைக்கு முதலுரிமை கொடுத்தான். இரவு ராணிகளை அணுகினான். நோயுள்ளவனாக மாறிவிட்டான். இதற்கெல்லாம் என்ன காரணம்? அல்லாஹ் எதனை பங்கு வைத்து தந்தானோ அதிலே பொருத்தம் இருக்கல்ல, அதற்கு நன்றி செலுத்தும் தன்மை இருக்கல்ல. இதனால் அல்லாஹ் இருந்த சந்தோஷத்தையும் பறித்து விட்டான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு நீ நன்றி செலுத்தியிருந்தால் நீ நாடக்கூடியதை இரட்டிப்பாக்கி தருவேன் என்கிறான் அல்லாஹ் புனித குர்ஆனிலே. உன்னுடைய எதுவெல்லாம் சேர்ந்திருக்கிறதோ, வியாபாரம் பல விதத்திலையும் திட்டமிட்டு நல்ல முறையிலே நடந்து கொண்டிருந்தது, எதிர்பார்த்ததெல்லாமே நனவாகி கொண்டிருந்தது. திடீரென்று அல்லாஹ் அதிலையும் ஒரு பயங்கரமான சிதைவை ஏற்படுத்தினான். அதற்கு காரணமும் உன்னுடைய சிந்தனை ஆகிராவோட தொடர்பட்டு இருக்கல்ல. இது நீண்ட பெரிய தலையங்கங்கள் என்றாலும் சில விஷயங்களை நாங்கள் சுற்றி காட்டிக் கொண்டு போகின்றோம். உணரக்கூடியவர்கள், புத்திசாலிகள் உணர்ந்து கொள்வார்கள். எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில பிளவுகள் இருக்கிறது, எந்த அளவு சிதறுண்டு போயிருக்கிறது, நான் எதிர்பார்த்த நிம்மதி சந்தோஷங்கள் எல்லாமே கைகூடாமல் போய்விட்டதே என்று எங்களுக்குள்ள சிந்தனைகளை கூட ரொம்பவும் மோசமான முறையிலே செலவழித்து அங்கலாய்க்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், உன்னுடைய கவலை ஆகிராவாக மாறிவிடும் பொழுது உள்ளத்துல மட்டும் நான் செல்வ நிலையை ஏற்படுத்திவிட்டு இருக்க மாட்டேன். மாறாக
வ அத்ததி துன்யா வஹிய ராகிமா, இந்த துனியா இழிவடைந்து கேவலம் அடைந்து உன்னிடத்துல வந்து சேரும். துனியா இழிவடைந்து கேவலம் அடைந்து வர வேண்டுமா? கஷ்டம் இல்லாமல் வாழ வேண்டுமா? அல்லாஹ் ஹலாலான உணவை தர வேண்டுமா? கொஞ்சமாக இருந்தாலும் பெரிய கோடீஸ்வரர்கள் செய்ய முடியாதது உனக்கு செய்ய வேண்டுமா? உன்னுடைய சிந்தனையை திருப்பு ஆகிராவின் பக்கம். துனியா கேவலம் அடைந்து உன்னுடைய பாதத்துக்கு கீழால் வரும். வந்தார்கள் சஹாபாக்கள். சஹி முஸ்லிமிலே பதிவாக்கப்பட்டிருக்கிறது ஹதீஸ். அடிக்கடி நாங்கள் செவிகளிலே எட்டிக் கொள்கிறோம் இந்த ஹதீஸை. ஹஸரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அனைத்தையும் இழந்து வந்தார்கள் மதீனாவுக்கு. ஹஸரத் ரசூலுல்லாஹ் சாத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபியை, அது உபாதாவும் இல்ல சாத் இப்னு சாமித்தும் அல்ல, இன்னும் ஒரு சாத் இப்னு ஹிஷாம் என்று நினைக்கிறேன், சஹாபியை சேர்த்து விட்டார்கள். அனைத்தையும் மற்றவர்களுக்காக கொடுக்கிறதுக்கு தயாராக இருந்தவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சொத்தில் அறவாசியை தருகிறேன், என்னுடைய வியாபாரத்துல உங்களுக்கு இப்படியெல்லாம் பங்கு தருகிறேன், மட்டுமல்லாமல் என்னுடைய 2 மனைவிகளை ஒருவரை தலாக் சொல்லி உங்களுக்கு திருமணம் முடித்து தருகின்றேன் என்றாலும் அவர்கள் வெறுமனே அவைகளை நாடி அதன் பக்கம் சாய்ந்து உட்காரவில்லை. மாற்றமாக சொன்ன வார்த்தை, எனக்கு பஜாரை காட்டுங்கள். போனார்கள். சில நெய்தான் வியாபாரம் செய்தார்கள். இறுதியிலே அவர்களுடைய செல்வத்தை கணக்கீடு செய்ய முடியாது என்றாயிற்று. ஹஸரத் உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு, கனி என்றால் செல்வந்தன், அவர்களுடைய செல்வத்தை கூட கணக்கு பண்ண முடியும் என்றாலும் கணக்கில் எட்டாத ஒரு செல்வம் என்றால் அது ஹஸரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய செல்வம் தான். இறுதியில சொன்னார்கள், நான் மண்ணைத்தான் பிடிக்கிறேன், தங்கமாக மாறிவிடுது என்றார்கள். காரணம் என்ன? துனியா இந்த அளவுக்கு அவர்களிடத்தில் இழிவடைந்து வர காரணம் என்ன? அவர்களுடைய சிந்தனை ஆகிராவாக இருந்தது. இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யாருடைய சிந்தனை துனியாவாக இருக்குமோ அவர்களுடைய வறுமையை நான் 2 கண்ணுக்கு முன்னால் ஆக்கி விடுகின்றேன். அவர்களுக்கு இந்த துனியா எதை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றதோ அது மட்டும் தான் கிடைக்கும் என்றும் எச்சரிக்கை செய்கின்றான். இதனால வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நியத்துகள் சீரான முறையில் இருக்க வேண்டும். இன்று பலர் பல தொழில்களிலே ஈடுபடுகின்றார்கள். எதில் ஈடுபட்டாலும் அது ஒரு வியாபாரத்தோட தான் சம்பந்தப்படுது. காரணம், நபிமார்கள் ஏராளமானவர்கள் வியாபாரம் செய்திருக்கின்றார்கள். ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு வியாபாரி தான். சொன்னார்கள், நீங்க வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்துல சிந்தனை ஆகிராவின் பக்கம் திருப்புங்க. உங்களுக்கு கூடுதலான பணம் வரும் பொழுது நியத்தை சீராக்கிக்கோங்க. சிலர் நான் இந்த டார்கெட்டை அடைந்தேன் என்றால் ஹஜ்ஜி செய்வேன் என்று நியத்து வைக்கிறார்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹ் அப்படி நியத்து வைக்குமாறு சொல்லி தரல. நான் இத்தனை குமரி காரியங்களை செய்து முடிப்பேன் என்று சிலர் நியத்து வைக்கிறார்கள். மற்றும் சிலர் நான் எதிர்பார்த்தது அடையும் என்றிருந்தால் மஸ்ஜிதை கற்றுக் கொடுப்பேன், மஸ்ஜிதை நிர்மாணித்து கொடுப்பேன் என்றெல்லாம் நியத்து வைக்கிறார்கள். இதுவெல்லாம் நியத்து தான் என்றாலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை இபாதத் என்று மதித்தார்கள். அது வசதி உள்ளவர்கள் செய்ய வேண்டும் என்றார்கள். அதற்குள்ள நியத்தை கொண்டு போயிட்டு சேர்க்க வேண்டாம் என்றார்கள். நியத்து எப்படி இருக்க வேண்டும்? மன் தலபர் ரிஸ்க ஹலாலன், யாரு ரிஸ்கை ஹலாலாக தேடுறாரோ அவருடைய முதலாவது நியத்து இருக்கணும், இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலதி, நான் யாரிடத்திலையும் கையேந்த மாட்டேன், யாசகம் செய்ய மாட்டேன், அதற்காக வியாபாரம் செய்கிறேன், அதற்காக ஹலாலாக சம்பாதிக்கிறேன் என்ற நியத்து இருக்க வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது, ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள், இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலதி வ ஸயன் அலா அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்க வேண்டும். இது இரண்டாவது நியத். என்னுடைய குடும்பம் யாரிடத்திலையும்
கையேந்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. என்னுடைய குடும்பத்தை நான் பாழ்படுத்தக்கூடாது. அவர்களை கண்ணியமாக நான் வாழ வைக்க வேண்டும். இன்னாருடைய குடும்பத்தை சார்ந்தவர், இன்னாருடைய பிள்ளை இன்று யாசகம் கேட்கிறார் அல்லது இன்று கஷ்டப்படுகிறார் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு உங்களுடைய பிள்ளைகளையோ சந்ததியோ மனைவி மக்களையோ ஆக்கிவிடக் கூடாது என்ற நியத்தில தான் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளும் உங்களுடைய வியாபாரங்களும் உண்டாக வேண்டும் என்ற நியத்தை சொல்லித் தருவதோடு மூன்றாவது இன்னும் ஒரு நியத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்களோட கொஞ்சம் இரக்கம் காட்டுவதற்கு எது மேல் மிச்சமாக இருக்கிறதோ, எது மிதமிஞ்சி இருக்கிறதோ அதனை அவர்களுடனும் பகிர்ந்து கொள்வதற்காக நான் வியாபாரம் செய்கிறேன், நான் இந்த முயற்சியில் ஈடுபடுறேன், இந்த லாபத்தை சேர்த்து கொள்கிறேன் என்ற நியத்து வராத வரைக்கும் நானும் நீங்களும் துனியாவுடைய சில விடயங்களுக்காகவும் எங்களுடைய மனோச்சைக்காகவும் தான் உழைக்கிறோமே தவிர ஆகராவுடைய சிந்தனை கொண்டவர்களாக கணக்கிடப்பட மாட்டாது என்கிறத நல்ல முறையில உள்ளத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அத்துடனே தொடர் ஹதீஸிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருத்தர் ஹலாலா தான் சம்பாதிக்கிறார் என்றாலும் அவருடைய நியத்து முகாசிரன் முஃபாஹிரன் முராயியன், அவன் அதன் மூலமாக பொருளை அதிகமாக சேர்க்க வேண்டும், மேலும் பெருமை அடிக்க வேண்டும். இன்றைக்கு மற்றவர்கள் எல்லாம் எங்களிடத்துல மண்டியிட வேண்டும், எங்களிடத்துல ஆலோசனை கேட்க வேண்டும். ஏழைகளை காணும் பொழுது சிறிதாக இவர்கள் மதிக்கும் தன்மை, இப்படியாக முராயியன் முகஸ்துதிக்காக வேண்டி யாரு சம்பாதிப்பார்களோ அது ஹலாலாக சம்பாதித்தாலும் கூட கியாமத்து நாளன்று வலக்கி அல்லாஹு வஹுவ கலபான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோபித்த நிலைமையில தான் இவனை சந்திப்பான் என்றார்கள். அதற்கு மாற்றமாக யாரு முதலில் சொன்ன 3 நியத்தோட அவர் ஹலாலாக சம்பாதித்தால் லக்கி அல்லாஹ யௌமல் கியாமா, கியாமத்து நாள் அன்று இந்த அடியான் தன்னுடைய ரப்பை சந்திப்பான். கியாமத்து நாள் அன்று அவனுடைய முகம் அந்த 14ஆம் இரவு சந்திரனை போல பௌர்ணமியை போல பிரகாசமாக இருக்கும் என்றார்கள். வெறுமனே திலாவத்தினால் தான் பிரகாசம் அடைகிறது அல்ல, வெறுமனே இபாதத்தினால பிரகாசம் அடைய வேண்டும் என்கிறது அல்ல, மாற்றமாக அந்த பிரகாசம் வியாபாரத்தினுடைய நல்ல நியத்தின் மூலமாகும் கிடைக்கும் என்கிறதனை தான் இங்கே சுற்றி காட்டப்படுகின்றது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய நியத்துகளை சீர்படுத்திக் கொண்டு அவனுக்கு பொருத்தமான முறையிலே எங்களுடைய வாழ்க்கையை ஆகிராவுடைய சிந்தனையுடன் அமைத்துக் கொள்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய வாழ்க்கையில பரக்கத்தும் ரஹ்மத்துகளையும் செய்து அருள் புரிவானாக. எங்களுடைய அனைத்து முயற்சிகளையும் இபாதத்தாக ஆக்குவதற்கு தௌஃபீக் செய்வானாக. அதனை உணரும் நல்ல ஈமானையும் நமக்கு தந்தருள் புரிவானாக. எங்களுடைய துஆக்களை அவனுடைய தனிப்பெரும் கிருபையை கொண்டு கபூல் செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வலா நபியில் ஹுதா வலா இமாமில் முத்தகீன் வலா இமாமில் முஜாஹிதீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபில் உம்மி வலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபயா இபாதல்லாஹ் உஸீகு நஃப்ஸி அவ்வலம் பித்தக்வல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். والله تعالى يقول وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والذين كفروا أولياءهم الطاغوت يخرجونهم من النور إلى الظلمات أولئك أصحاب النار هم فيها خالدون. صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم من طلب الرزق حلالا استعفافا عن المسألة وسعيا على أهله وتعطفا على جيرانه لقي الله يوم القيامة كليلة وجهه مثل ليلة البدر أو كما قال عليه الصلاة والسلام. واستغفر الله لي ولكم ولسائر المسلمين واستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا أيها الكرام الأحبة اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن الله تعالى مع الذين اتقوا والذين هم محسنون واعلموا عباد الله إن الله أمركم أمرا عظيما وبدأ بنفسه تعظيما وثنى بملائكته والمسبحة تكريما وقال الله جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم ارض عن الخلفاء الراشدين المهديين سيدنا أبي بكر عمر عثمان علي رضي الله عنهم وعن الستة الباقين من العشرة المبشرين وعن الحمزة والعباس وعن الشبابين الكريمين أهل الجنة الحسن والحسين وعن سيدة النساء البتول فاطمة الزهراء رضي الله عنها وعن الأمهات المؤمنين وعن المهاجرين والأنصاريين أجمعين وارضنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب قريب الدعوات يا قاضي الحاجات اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تشوه خلقنا بالنار فإنها بصدر مسلم وصابس القرار واغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا إنك لرؤوف رحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى ونهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العليم يذكركم واشكروه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.